வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். இன்றைக்கி ஐயப்பன் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். சிம்பிளாக ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அவசியம் இல்லை, யார் வேணாலும் வரையலாம். இன்றைக்கி ஐயப்பன் எப்படி பிறந்தாருங்கிற கதையை நம்ம பார்க்க போகிறோம். முற்காலத்தில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பந்தல நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவங்க சொன்னாங்க. அப்போ இந்த பாண்டிய வம்சத்தில் வந்த ராஜசேகர் மன்னர் தான் பந்தல நாட்டை ஆட்சி செஞ்சார். அப்போ அங்கே அசுர குலத்தில் பிறந்த மகிஷாசுரன் என்கிற ஒரு பயங்கர அசுரன் அங்கே பிறந்திருந்தார். அவர் என்ன வரம் வாங்கி வந்திருந்தார்னா, மனித குலத்தால் என்னோட மரணம் நிகழக்கூடாது, மனிதர்களால் என்னோட மரணமே நிகழக்கூடாது, பூமியில் வாழற யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வரத்தை வாங்கிட்டு பூமிக்கு வந்தார். அப்போ நம்ம தான் யாராலையுமே நம்ம சாவடிக்க முடியாது, நம்ம வரம் பெற்றிருக்கோம்ல பிரம்மன்கிட்டேருந்து, அதனால் நம்ம எல்லாரையும் அடித்து துவம்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா மக்களில் பார்க்குறவங்க வந்தவங்க போனவங்க எல்லாரையும் அடித்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தார். இவரோட செயலை பார்த்து ஊரில் எல்லாரும் பார்த்து ரொம்ப பயந்து போய் துர்க்கை அம்மன் கிட்ட ஒரு அதீத சக்தி கொண்ட ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் இவரால் வதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவருங்க துர்க்கை அம்மன் கிட்ட போய் வேண்டி மண்டாடுறாங்க. என்னென்னா, இந்த மகிஷாசுரனால் ரொம்ப எங்களுக்கு இம்சையாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது, அவனை எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கை அம்மன் கிட்ட போய் கேட்குறப்ப, துர்க்கை அம்மன் தான் மகிஷாசுர மர்தினி அவதாரத்தில் மகிஷாசுரனை வதம் செஞ்சிடுறாங்க. அப்போ தான் அந்த ஐகிரி நந்தினி பாட்டு வரும். உங்களுக்கு நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. மகிஷாசுரனோட தங்கையான மகிஷி, அவங்களுக்கு மகிஷாசுரன் இறந்த செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தம். நம்ம அண்ணனை இப்படி அநியாயமாக கொன்னுட்டாங்களே, நம்ம அண்ணனோட சாவுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பதில் தேடியே ஆகணும், யார் அவங்கள கொன்னாங்களோ அவங்கள எல்லாரையும் நம்ம பழி வாங்கணும்னு இந்த பழி வாங்குகிற எண்ணத்தோட பூமிக்கு வந்தாங்க. பூமிக்கு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பிரச்சனை பண்ணி எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. மகிஷாசுரன் எப்படி பிரம்மன் கிட்ட வரம் வாங்கியிருந்தாங்களோ அதே மாதிரி மகிஷிக்கு என்ன வரும்னா, சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறக்கிற ஆண் குழந்தையால் மட்டுமே என்ன வதம் செய்ய முடியும், அவரால் மட்டுமே என்னுடைய சாவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிஷி வரம் வாங்கி வந்திருந்தாங்க. வரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு விஷ்ணுக்கும் சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். விஷ்ணுவும் ஆண், சிவனும் ஆண். எப்படி ஒரு பெண் குழந்தை பிறக்காது இல்லையா. அதனால விஷ்ணு சிவன் எல்லாரும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் அந்த தெய்வங்கள்லாமே எல்லாருமே சரி, எந்த ஒரு காரணத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி தான் உலகத்தில் எல்லா பிரபஞ்சத்தில் எல்லாமே நடந்துட்டு வரும். அந்த ஐயப்பனோட அவதாரம் வரத்துக்கு இத்தனை ஒரு கதைகளை எடுத்துகிட்டு இத்தனை ஒரு கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டோரியே ஐயப்பனோட பர்த்டே வந்திருக்கு. ஸோ எப்படி ஐயப்பன் பிறந்தாருங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. விஷ்ணுங்கிறவர் ஹரி, சிவன்கிறது ஹரன். ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். எப்படி ஐயப்பன் பிறந்தார் அந்த கதையை பார்ப்போம். சிவனும் விஷ்ணு கிட்டேயும் இந்த மாதிரி மகிஷி ரொம்ப எல்லாரையும் வதம் செய்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவலோகத்தில் அவங்கக்கிட்ட கேட்குறப்ப, விஷ்ணு என்ன பண்ணுறாரு, நான் பெண் உருவம் எடுக்கிறேன், மோகினியாக பெண் உருவம் எடுக்கிறேன். மோகினிங்கிறவங்க ரொம்ப அழகானவங்க, அழகாக இருப்பாங்க. அவங்க பெண் உருவமாக விஷ்ணு பெண் உருவமாக எடுத்து சிவனோட சேர்ந்த பிறகு தான் சிவனுக்கும் மோகினிக்கும் பிறக்கிற குழந்தை தான் ஐயப்பன். ஐயப்பன் பிறந்த பிறகு அவரை காட்டில் விட்டுட்டாங்க. சிவனும் அந்த மோகினியும் விட்ட பிறகு ஒரு நாள் பந்தல ராஜா இந்த பம்பை நதிக்கரையில் வேட்டையாடிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் கேட்டுது. ராஜாவுக்கு தான் வாரிசே இல்லை இல்லையா, குழந்தையே இல்லாமல் தான் அவரும் அவரோட மனைவியும் ரொம்ப நாளாக வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பரிசாக தான் அந்த குழந்தைய ஆண்டவன் இந்த பந்தல ராஜாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ அங்கே அந்த வழியாக ஒரு துறவி இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போ,
இதுதான் உன்னோட வாரிசு சின்னமே அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தையோட கழுத்தில் வந்து ஒரு தங்க சங்கிலியில் ஒரு மணி இருந்துதான். மணியோட பிறந்ததுனால இவன் பேர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னாராம். அந்த மணிகண்டன் பெயரை சூட்டி அந்த குழந்தைய தன்னோட நாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டார். இப்போ தன் மகாராணிக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி கடவுள் வந்து கொடுத்த வரம் இது, நம்மளோட வாரிசு இனமே இவன் தான், இவன் பேர் ஐயப்பன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டி அவரை வளர்த்தாங்க. மீதம் இருக்கிற கதையை நான் அடுத்த ஒரு ஐயப்பன் டிராயிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சின்ன ஐயப்ப பாடல். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அரவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணகீர்த்தனம் பக்தமானசம் பிரணநலோபுலம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரபன்னிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ராயிங்கில் பார்க்கலாம். டாடா, பாய்.